வணக்கம் நேயர்களே, அடையாளின் ஆய்வக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி அநேக அடையாளங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரம் வரப்போறாரு. நம்மை சுற்றிலும் நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கும் பெரிய அடையாளங்கள் சிலவற்றை நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். இன்றைக்கு கூட உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கும் சில அழிவுகரமான நிகழ்ச்சிகளை குறித்து தான் பார்க்க போகிறோம். பலத்த மழை மற்றும் பொங்கி வரும் வெள்ளம் தென் சீனாவில் நூற்றுக்கணக்கானவர்களை உயிரை பறித்தது மற்றும் லட்சக்கணக்கான மக்களை பாதித்தது. மேலும் இந்தோனேஷியாவின் கொராண்டாலோ மாகாணத்தில் 1470 வீடுகளையும் 3 பாலங்களையும் அழித்தது. இந்தியாவின் அசாமில் பலத்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் 16 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 2,53,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டனர். ஜூன் மாதத்தில் ருமேனியாவுக்கு 2வது குளிர்காலம் கிடைத்த போது கோடையின் தொடக்கத்தில் அமெரிக்காவில் உள்ள மோண்டானாவுக்கு 1 அடிக்கு மேல் பனி கிடைத்தது. அதாவது தரையிலிருந்து 1 அடிக்கு மேல் இந்த பனியானது பொழிந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம தென்கிழக்கு வயோமிங்கிற்கு 6 அங்குல பனிகள் பொழிந்திருந்தது. இந்த மாதத்தில் சைபீரியா கடுமையான வானிலை, சூறாவளி முதல் வெள்ளம் வரை தீவிர வெப்பநிலை மாற்றங்களால் பாதிக்கப்பட்டது. ஜூன் 1ஆம் தேதி கடுமையான ஆலங்கட்டி மழை வடக்கு போர்ச்சுகலில் ஏற்பட்டு இந்த ஆண்டு பழங்களின் அறுவடையை அளித்தது. அதே ஜூன் 1 அன்று ரஷ்யாவின் பெல்கோரோட்டில் ஒரு சூறாவளி வீசியது. ஜூன் 3 அன்று மும்பைக்கு அருகே இதற்கு முன் இல்லாத வகையில் நிலச்சரிவை ஏற்படுத்திய சூறாவளி நிசர்கா மேற்கு இந்தியாவை தாக்கியது. ஜூன் 3 அன்று இத்தாலியின் லோம்பார்டில் கடுமையான ஆலங்கட்டி மழை பெய்தது. அதே ஜூன் 3 அன்று கடுமையான ஆலங்கட்டி மழை ஸ்பெயினின் ட்ரேக்காவை தாக்கியது. ஜூன் 3 அன்று வெப்பமண்டல புயல் கிறிஸ்டோபல் மெக்சிகோவில் நிலச்சரிவை ஏற்படுத்தியது. ஜூன் 4 அன்று உக்ரைனின் ஹெர்சன் பகுதியில் ஓர் பெரிய சூறாவளி தாக்கியது. ஜூன் 4 அன்று ஏமனில் வெள்ளம் ஏற்பட்டு 16 பேர் இறந்தனர். அதே ஜூன் 4 அன்று இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் ஆலங்கட்டி மழையினால் பழம் மற்றும் பிற பயிர்கள் சேதமடைந்தன.
ஜூன் 4 அன்று ஜூன் பனி ரோமானியாவை தாக்கியது. பதிவுகள் தொடங்கியதிலிருந்து இது மாதத்தின் மிக குளிரான 2வது நாளாகும். ஜூன் 4 அன்று கடுமையான வெள்ளப்பெருக்கு ரஷ்யாவின் போச்லாண்ட்னியை தாக்கியது. அதே ஜூன் 4 அன்று விரைவான களிமண் நிலச்சரிவு வடக்கு நோர்வேயில் 8 வீடுகளை கடலுக்குள் வீழ்த்தியது. ஜூன் 5 அன்று மெக்சிகோவின் யுகாத்தானில் சாதனை படைக்கும் மழை தொடர்ந்தது. இது இயல்பை விட 278% அதிகமாகும். ஜூன் 5 அன்று அமெரிக்காவின் வாஷிங்டன் நினைவு சின்னத்தை மின்னல் தாக்கியது. ஜூன் 5 அன்று மலேசியாவின் பொன்டியன் கடற்கரையில் நீர்வீழ்ச்சி படமாக்கப்பட்டது. ஜூன் 6 அன்று லித்துவேனியாவின் லூகாயில் ஒரு சூறாவளி படமாக்கப்பட்டது. அதே ஜூன் 6 அன்று ஹாலந்தின் லெலிசாட் அருகே 3 நீர்வழிகள் காணப்பட்டன. ஜூன் 6 அன்று மெக்சிகோவின் சியூடாட் மடிரோவில் ஒரு சூறாவளி படமாக்கப்பட்டது. Está con verga, va. Mira, va el tornado, será tornado, compadre, no. Mira. ஜூன் 7 அன்று கடுமையான ஆலங்கட்டி மழை இத்தாலியாவில் மோன்ஹலீரியை அரைத்தது. Un fiume in piena, ci saranno 10-15 centimetri d'acqua. ஜூன் 7 அன்று கடுமையான ஆலங்கட்டி மழை மொராக்கோவின் ஃபெஸ் மெக்னஸ் பிராந்தியத்தில் கார்கள், விவசாய பொருட்கள் மற்றும் பறவைகளை கொன்றுவிட்டது.
ஜூன் 7 அன்று போலந்தின் கனீவ் நகரில் ஒரு சூறாவளி தாக்கியது. ஜூன் 12 அன்று அர்மீனியாவின் காவரில் ஒரு அரிய சூறாவளி படமாக்கப்பட்டது. ஜூன் 12 அன்று கோடைக்கால வெள்ளம் பிரான்சின் ஆண்டூஸை தாக்கியது. அதே ஜூன் 12 அன்று கோடைக்கால வெள்ளம் ஒருவரை கொன்றது மற்றும் துருக்கியின் அங்காராவில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. Sağanak hafiflediğinde ise birçok araç başvuru yapıldı. Bulgarlar da tıkandı. ஜூன் 12 அன்று தாய்லாந்தின் நோங்ஹான் கடற்கரையில் ஒரு நீர்வீழ்ச்சி படமாக்கப்பட்டது. நம்மை சுற்றி பல அழிவுகரமான விஷயங்கள் நடப்பதை நாம் பார்த்தோம். ஆனால் இன்னும் நிறைய இருக்கு. எங்கும் செல்ல வேண்டாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திப்போம். அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி அநேக அடையாளங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரம் வரப்போறாரு. 7.5 ரிக்டர் கோல் அளவிலான நிலநடுக்கம் தெற்கு மற்றும் மத்திய மெக்சிகோவின் பெரிய பகுதிகளை தாக்கி குறைந்தது 5 பேரை கொன்றது. வெட்டுக்கிளிகள் ஆப்பிரிக்கா, இந்தியா, பிரேசில், அர்ஜென்டினா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை தொடர்ந்து அழித்தன. அவை விரைவில் போய்விடும் என்பதற்கான அறிகுறியே இல்லாமல் போயிற்று. ஜூன் 13 அன்று ஆப்டிஜன் மற்றும் தெற்கு கோட்டி ஐவோரை பயங்கர வெள்ளம் தாக்கியது. அதே ஜூன் 13 அன்று உக்ரைனின் மக்கிவ்காவில் ஒரு சூறாவளி படமாக்கப்பட்டது. ஜூன் 13 அன்று துருக்கியின் டெகிர்கோலேட்டில் நீர்த்தாரை படமாக்கப்பட்டது. ஜூன் 14 அன்று கனடாவின் வடகிழக்கு கல்கரியில் ஒரு பெரிய புயலால் பெரிய ஆலங்கட்டி மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஜூன் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பல்கேரியா, ஹங்கேரி, ருமேனியா மற்றும் செக் குடியரசில் கடுமையான கோடை மழை பெய்தது. இதில் ஒருவர் இறந்தார். 10க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டனர். ஜூன் 16 அன்று இங்கிலாந்தின் யார்க்ஷயரில் ஒரு அரிய புனல் மேகம் படமாக்கப்பட்டது. ஜூன் 17 அன்று கடுமையான ஆலங்கட்டி மழை வடக்கு கிரேக்கத்தை ஜூன் நடுப்பகுதியில் தாக்கியது. அதே ஜூன் 17 அன்று ஸ்பெயினில் ஒரு பெரிய ஆலங்கட்டி மழை ஐரோப்பிய பல பருவத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது.
ஜூன் 18ஆம் தேதி அன்று தாய்லாந்திலிருந்து ஒரு நீர்த்தாரை படமாக்கப்பட்டது. ஜூன் 19 அன்று கோடை வெள்ளம் சூறாவளி காற்று துருக்கியின் அதானாவை தாக்கியது. ஜூன் 20ஆம் தேதி அன்று குரோஷியாவின் டால்மேஷியாவின் காஸ்டல் லுக்சிக்கில் கடுமையான ஆலங்கட்டி மழை பெய்தது. ஜூன் 20ஆம் தேதி அன்று ரஷ்யாவின் ககாசியாவின் சயோனோகோஸ்கில் கடுமையான ஆலங்கட்டி மழை பெய்தது. ஜூன் 20 அன்று ரஷ்யாவின் மாஸ்கோவை கோடை வெள்ளம் தாக்கியது. ஜூன் 22 முதல் 27 வரை சீனாவில் குய்ஷோ, சோங்கிங் மற்றும் ஹூபே ஆகிய இடங்களில் கனமழைக்கு பின்னர் ஏற்பட்ட வெள்ளத்துக்கு பின் குறைந்தது 3 பேர் இறந்தனர் மற்றும் 1,10,00,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அன்று நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் திகிலூட்டும் சூறாவளி கூரைகளை தாக்கி தூக்கி வீசியது. ஜூன் 26 அன்று கிழக்கு இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு சாலைகளை புதைத்து போட்டது. ஜூன் 27 அன்று இந்தியாவின் அசாமில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 16 பேர் இறந்தனர் மற்றும் 2,53,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜூன் 28 அன்று அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள கிழக்கு கிராமத்தில் நிறுத்தப்பட்ட கார் ஒரு பெரிய புதைக்குழியில் விழுந்தது. ஜூன் 29 அன்று அமெரிக்காவின் இடாஹோவின் உட்ரிவர் பள்ளத்தாக்கின் ஒரு பகுதியை 6 அங்குல ஆழமான கோடை பனிப்பொழிவு போர்வை போத்தியது போல் மூடியது. அதே ஜூன் 29 அன்று அசுர மணல் புயல் ஒரு சீன நகரத்தை நிமிடங்களில் மூழ்கடித்தது. ஜூன் 30 அன்று வெடிகுண்டு சூறாவளி அதன் பெயருக்கு ஏற்றவாறு தெற்கு பிரேசிலின் பால்னெரியோ கம்போரிக் நகரில் அழிவை ஏற்படுத்தியது. அதே ஜூன் 30 அன்று பேரழிவு தரும் வெட்டுக்கிளிகள் ஆப்பிரிக்கா, இந்தியா, பிரேசில், அர்ஜென்டினா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் சேதத்தை ஏற்படுத்தி உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தியது.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுவதற்கு முன்பாக ஒலிவ மலையில் அமர்ந்திருந்தார். அவருடைய சீஷர்கள் தனியாக அவரிடம் வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று அவருக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கு முன்பு நடக்கவிருக்கும் விஷயங்களை விவரித்து சொல்லியிருக்கிறார். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொன்னார். வேதாகமத்தில் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நம்ம வாழ்நாளில் நடக்குது. இது நம்ம கடைசி நாட்களில் வாழ்கிறோம் என்பதை காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் அது சீக்கிரம் வரப்போறாரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. அடுத்த முறை அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை மறக்காம பாருங்க. உங்கள் கருத்துக்கள், கடைசி கால செய்திகள் மற்றும் யூடியூப் இணைப்புகள் எங்கள் மின்னஞ்சல் முகவரியான sciencelab@angeltv.org அனுப்புங்க. மேலும் நாம கடைசி நாளில் தான் வாழ்கிறோம் என்பதை மற்றவங்களும் அறிந்து கொள்ள உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. இதனால நம்ம கடைசி நாட்களில் வாழ்கிறோம் என்பதை அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை ஏதேனும் நீங்கள் தவறுவிட்டு இருந்தால் கவலையப்படாதீங்க. அதை மீண்டும் மீண்டும் எங்கள் அடையாளங்களின் ஆய்வக யூடியூப் பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும் கண்டிப்பாக மறக்காதீங்க. நினைவிருக்கட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரம் வரப்போறாரு. அதனால தான் நம்ம சுற்றி இந்த அடையாளங்கள்லாம் நடக்கின்றன. மாறனாதா.